சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு இமீடியட்டாக வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி இன்சூரன்ஸ். ஸோ எல்ஐசியில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்ஐசியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை எல்ஐசியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1989 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களும் வந்து செபி தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் சேஃப்டியை பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இது வந்து கவர்மெண்ட் பேங்க் பிராண்டனால பப்ளிக்கு வந்து இவங்க மேலே ஒரு சந்தேகமே கிடையாது. அவங்க நம்பிக்கையாக வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் இவங்க மாடரேட்டாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எல்ஐசி ஃப்ளெக்ஸி கேப் வந்து 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு 13 to 14% ஆஃப் சிஏஜிஆர் வந்து கொடுத்துருக்கு. எல்ஐசி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட மற்ற ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற ஃபண்ட்ஸ் வந்து 15 to 17% வந்து சிஏஜிஆர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ எல்ஐசி வந்து சேஃபாக இருந்தாலும் க்ரோத் சைடில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க. ஸோ எல்ஐசி வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து சூட்டபிளாக வந்து இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து வேணும்னா மறக்காமல் அபிவிட்டா சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள்.